ஒரு இசைத்துறையில் இப்போ கலைத்துறை சொல்லிட்டோம், இசை மியூசிக் இண்டஸ்ட்ரியில் அது வந்து ஆமா. பாப் ஆல்பமாக இருக்கலாம், ஆமா. இல்லாட்டி யூடியூப்லேயே இசை போடுறது, ஏதோ ஒன்று இசை ரிலேட்டடான விஷயத்தில் நான் ஜெயிக்கணுங்க, ஆமா. என்னைக்கு அதை செஞ்சால் எனக்கு அது ஒரு ஆரம்ப புள்ளிங்கிறது வெற்றியாக இருக்கும் அப்படின்னா என்னைக்கு பண்ணலாம்? பொதுவா ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு பழமொழி இருக்குது. அது தவிட்டு பானையும் தங்கமாகும். அவிட்டம். அவிட்டம் தவிட்டு பானையும் தங்கமாகும்னு ஒரு பழமொழி இருக்குது. இந்த அவிட்ட நட்சத்திரம் வந்து ஒருத்தங்க இசையில ஜெயிக்கணும் அப்படின்னா, இந்த அவிட்ட நட்சத்திரத்தை பயன்படுத்தினா இசையில மிகப்பெரிய இசை சக்கரவர்த்தியா வருவாங்க. இசை சார்ந்த துறையில இப்ப நம்ம குடும்பத்துல வந்து யாரோ வயலின் கத்துக்கிட்டு இருக்கலாம், இல்ல வந்து கீபோர்டு கத்துக்கிட்டு இருக்கலாம். ஏதோ ஒரு ஒரு இதுல வந்து ஒரு குறிப்பிட்ட இதுல வந்து சாதிக்கிறதுக்காக படிச்சுட்டு இருப்பாங்க, முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த அவிட்ட நட்சத்திரம் வர்ற நாளு, அல்ல அவிட்ட நட்சத்திர லக்னம் போற டைமு, அந்த டைம்ல ஒரு முயற்சி எடுத்தாங்கன்னா, இசை சார்ந்த விஷயத்துல வந்து ஒரு முயற்சி எடுத்தாங்க அப்படின்னா, அது வந்து மிகப்பெரிய சக்சஸ் கொடுக்கும். ஓகே. ஏன்னா இசைக்குன்னு உதவி செய்யக்கூடிய நிறைய நட்சத்திரம் இருக்குது. அதுல குறிப்பா அவிட்டங்கிறது வந்து அற்புதமான பலன் செய்யும்.